அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கருவண்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12 பௌர்ணமி தின சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது சித்ரா பௌர்ணமிங்க, சித்திரகுப்தன் பிறந்த நாளுங்க, வைகாசி பௌர்ணமிங்க, முருகன் பிறந்த நாளுங்க, ஆனி பௌர்ணமிங்க, இறைவனுக்கு கனிகள் படைக்கும் நாளுங்க, ஆடி பௌர்ணமி திருமால் வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்க, ஆவணி பௌர்ணமிங்க ஓணம் ரக்ஷபந்தன் திருநாளுங்க, புரட்டாசி பௌர்ணமிங்க உமா மகேஸ்வரர் பூஜைக்கு உகந்ததுங்க, ஐப்பசி பௌர்ணமிங்க அன்னாபிஷேக நாளுங்க, கார்த்திகை பௌர்ணமிங்க அதாவது சிவபெருமானின் திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி கண்ட நாள், அதாவது தீப்பிழம்ப எடுத்த நாள், திருவண்ணாமலை உருவான நாள்னு கூட சொல்லுவாங்க. மார்கழி மாத பௌர்ணமிங்க சிவபெருமான் நடராஜராக வந்து ஆனந்தா தாண்டவம் ஆடிய நாளுங்க. தை பௌர்ணமிங்க சிவபெருமானுக்கு பெருவிழா நடத்துகிற நாளுங்க. மாசி பௌர்ணமிங்க பிரம்மன் படைப்பு தொழில் தொடங்கிய நாளுங்க. பங்குனி பௌர்ணமிங்க சிவபெருமான் பார்வதி திருமண நாளுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றும் எனக்கு தேவை. உங்கள் கருவண்டு.